எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கீமோதெரப்பி அப்படின்ற ஒரு பேர் கேட்டாவே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே வேண்டான்னு நினைப்பாங்க. ஜென்ரலாகவே கீமோதெரப்பி எடுத்தால் இந்த சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும். ஒரு சிலர் கீமோனால் டாலரேட் பண்ண முடியாமல் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. I'm not going to lie, it's very challenging process தான். அந்த ப்ரெஸ்ட் கேன்சரில் அந்த கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ரஃப்லி 4 to 6 months அப்படி இருக்கும். அது சேலஞ்சிங்கான டைம் தான். சைட் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப மைனர் இருந்து சிவியராக கூட இருக்கலாம். இருந்தாலும் எல்லா சைட் எஃபெக்ட்டுக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த டூரிங் தட் கீமோதெரப்பி டயத்தில் வர சைட் எஃபெக்டை மேனேஜ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா மோஸ்ட்லி நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் தான். கீமோதெரப்பி எடுத்து என்ன பர்பஸ்க்கு கொடுக்குறாங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும். ஸோ வெளியில் எல்லோரும் சொல்கிறத கேட்டுட்டு கீமோதெரப்பி எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் வேணான்னு டிக்ளைன் பண்ணுறது நல்லது இல்லை. ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஏன்னா சர்ஜரின்றது அந்த கேன்சர் லம்பை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறது. ஆனால் கீமோதெரப்பின்றது த்ரூ அவுட் யுவர் பாடியில் இருக்கிற இந்த கேன்சர் செல் எங்கே எஸ்கேப் ஆகிருந்தாலும் அதை டார்கெட் பண்ணி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றது இட் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர் கம்மிங் பேக். அதனால் ரொம்ப முக்கியம். டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறது நல்லது. தேங்க்யூ.